மலையாளிஸ் வந்து படம் எடுக்கிறது வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம பிருத்திவிராஜ் சுகுமாரன் வந்து லூசிஃபர்ன்ற ஒரு படம் ஒரு தகுதி வாய்ந்த சீஃப் மினிஸ்டரை வந்து மறுபடியும் வந்து பதவியில் அதே மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லரா இந்த படம் இருக்குன்னு போய் நம்ம பார்த்தா வணக்கம், நான் உங்கள் ராகவ்குமார். இது தீபிகா அதிர்வுகள். நம்ம மலையாளிஸ் வந்து படம் எடுக்கிறது வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஏஸ்தட்டிக் சென்ஸோடு எடுப்பாங்க. அதாவது படத்தில் ஒரு அழகியல் விஷயம் இருக்கும். அவங்க அவங்களுடைய மெயின் ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா வேறு எந்த எதுக்குமே அதிகமாக வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. மெயினாக வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே, அந்த கதை அப்படின்றத விட அந்த கதையை எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம், எப்படி ஸ்க்ரீன் பிளே வந்து உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிறதுல வந்து நம்ம மலையாள படங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா மலையாள படத்துக்கு நல்ல வரவேற்பு. தமிழ்நாட்டிலையும் சரி, சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களையுமே மலையாள படத்துக்குன்னு ஒரு நல்ல ஆடியன்ஸ் நிறையவே அதிகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஓடிடிக்கு வர்றதுக்கு முன்னாடியே மலையாள படங்கள் இங்கே நேரடியான மலையாள படங்களுக்கும் இங்கே ஓரளவு வரவேற்பு இருந்தது. ஓடிடி வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் மலையாள படங்களை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த 10 வருஷத்துக்குள்ளே மலையாள படங்களோட ஒரு உயர்வுங்கிறது அதிகமாக தான் இருந்திருக்கு. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து வந்து மலையாள படங்கள் அப்படிங்கிறது வந்து மாஸ் மசாலா படங்கள் வந்து அவங்க எடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு கதையை வந்து பிரம்மாண்டமாக சொல்ல தெரியாது அப்படிங்கிற ஒரு டாக் எப்பயுமே இருக்குது. ஆனால் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம பிருத்திவிராஜ் சுகுமாரன் வந்து லூசிஃபர்ன்ற ஒரு படம் கொடுத்தாரு. அது ஒரு கொஞ்சம் பிரம்மாண்டமாகவும் ஒரு மாஸ் மசாலா படமும் இருந்தது. ஒரு சில படங்கள் மோகன்லால் படங்கள், மம்முட்டி படங்கள், சில படங்கள் மாஸ் இதாக வந்தால் கூட அதையும் தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு திரைக்கதை, ஒரு ஏஸ்தட்டிக்கு ஒரு இது கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி வந்த அந்த லூசிஃபர்ன்ற படம் நிறையவே வந்து ஒரு மாஸ் தனத்துக்காக ரொம்ப வரவேற்பு பெற்றது. பி.கே. ராமதாஸ் மிச்சம் வச்சுட்டு போன இந்த யுத்தத்தில் இந்த கட்சியையும் இந்த நாட்டையும் நிரந்தரமா தளர்த்த முயற்சி பண்ணது எனக்கு முன்னாடி நின்று எதிர்த்த எதிரிகள் இல்லை. இப்போ இதனுடைய 2ஆம் பாகம் வந்து வந்திருக்கு. இந்த படத்துடைய பேர் வந்து எம்புரான், லூசிஃபர் 2 எம்புரான் அப்படின்ற பேரில் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த கதை வந்து லூசிஃபர்னுடைய எண்டிலேருந்து கதை ஆரம்பிக்குது. அந்த படத்தில் வந்து எப்படின்னா முதல் பாகத்தில் சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு நல்ல சீஃப் மினிஸ்டர் வந்து இறந்து போயிடுவார். ஒரு தகுதி வாய்ந்த சீஃப் மினிஸ்டரை வந்து மறுபடியும் வந்து பதவியில் உட்கார வைக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த படத்தினுடைய வேலையாக இருக்கும். இப்போ என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய அந்த சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடியவர், அதாவது நம்ம டெவினோ தாமஸ் தான் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு இந்த எம்புரானில். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கொஞ்சம் கார்ப்பரேட்டுக்கு ஃபேவராக இருக்கார். கேரளாவுடைய அதனுடைய ஒரு நல்ல ஒரு ஒற்றுமைக்கு ஒரு சீர்குலைக்கிற விஷயமா சில விஷயங்களை வந்து பண்ணுறாரு. இதுக்கு யாரோட வந்து கைகுறுக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மத பின்னணியில் இருக்கக்கூடிய சில அரசியல் கட்சிகளோட அவர் வந்து கை கொடுக்குறாரு. இதை வந்து மாற்றணும், இதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா திருப்பியும் நாம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டீஃபன் நெடும்பள்ளி, அதாவது மோகன்லால்லாம், மோகன்லாலை நம்ம மறுபடியும் கூப்பிடணும், ஸ்டீஃபன் நெடும்பள்ளியை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிகேஆர் அவர் முதலமைச்சர் இதுக்கு முன்னாடி இந்த கட்சியில் இருந்தவங்க எல்லாருமே டிசைட் பண்ணுறாங்க, சீனியர்ஸ். ஆனால் வர்றது அவ்வளோ சாதாரண ஆள் இல்லை. அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மோகன்லால் ஏதோ ஒரு கண்ட்ரியில் அந்த இப்போ இருக்கிற படங்களில் ஒரு புதுசாக ஒரு ட்ரெண்ட் வந்திருக்கு. ஹீரோ வந்து ஏஜெண்ட்டாக இருப்பார், ரா ஏஜெண்ட்டாக, இல்லை வந்து ஏதோ ஒரு நாட்டுக்கு உளவு அதிகாரியாக ஏதோ ஒரு இருப்பார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. போய் எல்லாரையும் வந்து துப்பாக்கி எடுத்து சொல்கிறது, கொலை பண்ணுறது, இதுதான் அவருடைய வேலை. ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருக்கார். அவரை எப்படியோ வந்து அவர் ஃப்ரெண்டு அப்ரோச் பண்ணி இங்கே நடக்கிற பிரச்சனைகளை சொல்கிறாங்க. அவர் இங்கே வந்து மஞ்சு வாரியாருக்கு சில அட்வைஸ் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் மஞ்சு வாரியார் அதை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அந்த படம் அப்படிங்கிறது தான் கதை. இதில் அந்த முதலமைச்சர் வந்து என்ன பண்ணார், இப்போ இருக்கிற அதாவது பழைய முதலமைச்சர் போன பாகத்தில் வந்து அந்த சீஃப் மினிஸ்டரோட பையன்தான் இப்போ வந்து முதலமைச்சராக இருக்கார். அவர் வந்து சில தவறுகள் பண்ணுறாரு, மக்களுக்கு எகெயின்ஸ்டாக அவர் திருந்தினாரா, இல்லை அவர் என்ன ஆனார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் வந்து கதை. மனித உயிர்களை விட எந்த இரத்த பந்தத்துக்கும் அதிக மதிப்பு இல்லைன்னு நினைக்கிறவனா. ஸோ போன கதையில் பார்த்தீங்கன்னா அந்த கதைக்களம் என்பது முழுக்க கேரளாவில் இருக்கக்கூடிய நெடும்பள்ளி அப்படிங்கிற கிராமத்தை சுற்றி தான் இருக்கும். அந்த கேரளா அரசியலில் என்ன நடக்குது அப்படின்றத அந்த படம் வந்து சொல்லும். அதே மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லராக இந்த படம் இருக்குன்னு போய் நம்ம பார்த்தா இது முழுக்க ஒரு வந்து ரொம்ப சாதாரண ஒரு மாஸ் மசாலா படமாக தான் இது வந்திருக்கு. நம்ம மிகப்பெரிய எதிர்பார்த்தோடு போய் அங்கே உட்காடுறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அது வெறும் செலவுக்கு எக்கச்சக்கமாக அவங்க வந்து கொட்டியிருக்காங்க. ஒவ்வொரு காட்சிக்கும் ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் எக்கச்சக்கமாக வந்து அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. அந்த மோகன்லாலோட இன்ட்ரோ காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் காட்டுறாங்க. கிட்டத்தட்ட கதையிலேயே மோகன்லால் 1 ஹவருக்கு அப்புறம் தான் வர்றாரு.
ஸோ அது கூட பிரச்சனை கிடையாது, அவர் தேவை இருக்கும்போது அதில் வரலாம். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படம் முழுக்க முழுக்க ஒவ்வொரு காட்சியுமே இது இது தேவை இருக்கோ இல்லையோ பிரம்மாண்டமாக தான் இந்த ஸ்கிரிப்டை சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு அங்கங்கே பிரம்மாண்டமாக ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ये दया दिखाने के लायक ही नहीं होते। அதே மாதிரி வந்து தேவை இருக்கோ இல்லையோ ஒரு 50-60 பேர் 100 பேர் ஃபாரினர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. 2 ஃபாரினருக்கு குரூப் தான் அவங்க ஃபாரினராக தெரிஞ்சிருக்கு. ஒன்று ஒயிட்ஸ், 2வது பிளாக்ஸ். இந்த 2 பிரிவினர் தான் இருக்காங்க. ஆஸ் யூஷுவல் எல்லா படத்தையும் சொல்கிற மாதிரி பிளாக்ஸ் தான் கெட்டவங்களா இருக்காங்க, ஒயிட்ஸ் தான் கொஞ்சம் நல்லவங்களா இருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரியான ஒரு குறியீடுகள் தான் அந்த படமும் வந்து சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து இந்த படம் எங்கே இருந்து தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 2002 நடந்த சில மத கலவரங்கள் வட இந்தியாவில், பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம், அது பின்னணியில் யூபியில் நடந்த சில விஷயங்கள் அதெல்லாம் வந்து அந்த படத்தில் வந்து இருக்குது. ஸோ இந்த ஆரம்ப காட்சி நல்லா தான் இருந்தது. ஆனால் அந்த படம் போக 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 வெறும் பிரம்மாண்டமாகவே இருக்குது. வெறும் விஷுவல்ஸாகவே ஒரு 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 பிரம்மாண்டமான விஷுவலாகவே அந்த காட்சிகளை முழுவதும் வடிவமைச்சிருக்காங்களே தவிர அவங்க வந்து ஒரு திரைக்கதைக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்கல. பிதாவிற்கும் புத்திரனுக்கும் இடையில் மலர்ந்த இருளின் பூ. அந்த கேமராமேன் ரொம்பவே ஒர்க் பண்ணியிருக்காரு ஒவ்வொரு சீன்லையும். அதே மாதிரி சிஜி ஒர்க் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி எல்லாத்தையும் விட பார்த்தீங்கன்னா ஃபைட் ரொம்ப நல்லா இருக்குது. அவர் சில்வா மாஸ்டர் தான் அது ஃபைட் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. மோகன்லால் இன்ட்ரோவில் வரக்கூடிய அந்த ஃபைட் சீன் நல்லா இருக்குது. அதே மாதிரி காட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு ஃபைட் சீனும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஃபைட்டுக்கு நம்ம நல்லா முக்கியத்துவம் கொடுத்துலாம் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஆர்ட் டைரக்ஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. அவங்க யூஸ் பண்ண பொருட்களாகட்டும், ட்ரெஸ் ஆகட்டும் எல்லாமே நல்லா இருக்குது. மோகன்லால் இந்த படத்தில் வந்து அவர் எப்போயுமே வர்றாரு, நிற்கிறாரு, ஏதோ டயலாக்கை பேசுகிறாரே தவிர அவர் எதுக்காக இந்த டயலாக்கை பேசுகிறாரு, எதுக்காக பேசணுன்ற எந்த ஒரு ஒரு நோக்கமுமே இல்லாமல் தான் அந்த கேரக்டரை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இதை விட சிறந்த நடிப்பெல்லாம் அவர் நிறைய படத்தில் நடிச்சிருக்காருன்றதுனால இந்த படத்தினுடைய அவர் நடிப்பெல்லாம் வந்து ஒரு நார்மலாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் ஓரளவுக்கு வந்து நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் மஞ்சு வாரியரை சொல்லலாம். அவங்க வந்து ஒரு கொஞ்சம் அந்த ஒரு லேடி வந்து எப்படி வந்து ஒரு பொலிட்டிக்கல் பவருக்கு போகும்போது என்ன மாதிரி பார்வைகள் இருக்கும் அப்படிங்கிறத வந்து உணர்ந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த போர்ஷன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. பிருத்திவிராஜுக்கெலாம் டைலாக்கே இல்லை. அவர் பிருத்திவிராஜுக்கு சின்ன வயசுலாம் நடித்த ஒரு பையன் நல்லா நடிச்சிருக்கான். ஸோ அதே மாதிரி வில்லனாக நடிச்சிருக்கா அர்ஜுன் சிங் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு இன்றைக்கி இருக்கிற ஒரு 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 மத தீவிரவாதத்தை முன்னிறுத்தக்கூடிய ஒரு கேரக்டரில் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து மத தீவிரவாதத்தை எதிர்க்குது. இன்னைக்கு நாடு இருக்கக்கூடிய ஒரு மோசமான சிச்சுவேஷனை சொல்லுது. அதை சரியாக சொல்லலை. இயேசு பிரபுவோட ஆசீர்வாதப்படி நடக்கட்டும். அதை வந்து புரியும்படியாவோ நல்ல ஒரு எளிமையான மொழியுமோ அதை வந்து சொல்லவே இல்லை. அதை வந்து பிரம்மாண்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த குரலை வந்து அவங்க வந்து ஒரு நமக்கு தெரியாத மாதிரி பார்த்துட்டாங்களா என்னன்னு தெரியல நமக்கு அதிகமாக. அங்கங்கே சில விஷயங்கள் இருக்குது. கேரளா இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் அரசியல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் திரைக்கதையில் ஒரு வலு இல்லை. திரைக்கதை வந்து ஒரு பெரிய அளவில் நம்ம மனசில் வந்து இந்த படத்தில் நிற்கலை. இந்த படத்தில் வந்து கேமரா ஒர்க் ரொம்ப நல்லா இருக்குது, எடிட்டிங் அதை விட நல்லா இருக்குது, காஸ்டியூம் டிசைனிங் நல்லா இருக்குது, சவுண்ட் ரெக்கார்டிங் நல்லா இருக்குது, ஒரு என்ன சொல்கிறது இன்னும் சொல்லக்கூட சண்டை பயிற்சிகளில் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் நுணுக்கங்கள் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் இது எல்லாமே தனித்தனியாக இருக்குது. தனித்தனியாக இந்த படத்தை பார்த்தா இந்த 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 இதுக்காக நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆனால் இந்த படம் ஒரு படம் பார்த்த திருப்தியை இந்த படம் நமக்கு வந்து முழுமையாக தரல. அதுக்காக திரைக்கதையில் ஒரு சரியான ஒரு வலு வந்து இந்த படத்தில் இல்லை. ஒரு திரைக்கதையில் ஒரு நேர்த்தி இல்லை. முழுக்க முழுக்க ஹீரோவுக்காக இந்த கதையை உருவாக்குன மாதிரி இருக்குது. லூசிஃபரில் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்காக அந்த மோகன்லால் உள்ளே வருவார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மோகன்லாலுக்காக இந்த திரைக்கதையை உருவாக்குன மாதிரி இருக்குது. பொதுவாக நம்ம மலையாளிஸ் இப்படி பண்ண மாட்டாங்க. கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணுவாங்க. இது யார் அவங்களுக்கு சொன்னாங்கன்னு தெரியல, இப்படி ஒரு பிரம்மாண்டமான மாஸ் படத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு. பிரம்மாண்டமான மாஸில் வந்து படத்தில் வந்து நம்ம மலையாள படங்கள் நம்ம ரசிக்கிறது இல்லை. அதோட எளிமையான திரைக்கதைக்காக, எளிமையான மொழிகளுக்காக தான் அந்த ஒரு திரைமொழிக்காக தான் நம்ம மலையாள படத்தை வந்து நம்ம ரசிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு படமாக இருந்தால் இந்த படம் கண்டிப்பாக வந்து இந்த எம்புரான் படம் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல படமாக வந்திருக்கும். மற்றபடி இந்த படம் தொழில்நுட்ப ரீதியாக ஒரு நல்ல படம், அது நம்ம எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு தொழில்நுட்ப ரீதியாக நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லா யூனிட்டும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன அப்படின்னா இந்த படத்தில் பிருத்திவிராஜும் அந்த திரைக்கதையில் உதவி செஞ்ச முரளியும் சேர்ந்து இந்த திரைக்கதையை பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேருமே ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை வந்து சொல்ல மறந்துட்டாங்க. ஏன்னா இந்த படத்தில் மோகன்லால் என்ன செஞ்சார், மோகன்லால் தான் அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணார் போன இதில். இந்த படத்தில் மோகன்லாலால் என்ன ஆச்சு அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு படமும் எந்த காட்சிகளும் அதிகமாக வலுவாக வைக்கவே இல்லை. எப்போ பார்த்தாலும் வந்து அவர் வந்து குதிச்சார், எங்கே ஈராக்கில் குதிக்கிறாரு, அதை விட்டால் வந்து ஏதோ யூபியில் போய் சண்டை போடுறாரு. கேரளாவில் தன்னுடைய நெடும்பள்ளி கிராமத்தில் அவர் உட்காந்து என்ன பண்ணான்றத எந்த ஒரு காட்சியும் இல்லை. அதுக்கு ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் விஷயங்களை அவர் பண்ணியிருந்தாருன்னா, இல்லை அதுக்கு பொலிட்டிக்கலான ஒரு மூவ்மெண்ட்டை பண்ணியிருந்தாருன்னா
கொஞ்சம் இன்னும் காட்சிகள் படம் நல்லா இருந்திருக்கலாம். அதை வந்து நோக்கி இந்த படம் நகரல. இது சும்மா ஒரு திரைக்கதையை வந்து அவங்க ஒரு மோகன்லாலை சுற்றியே எல்லாமே அமைச்சிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் மோகன்லாலை சுற்றி அமைக்க விட மோகன்லாலுக்காக மாஸுக்காக எழுதின கதை மாதிரி இருக்குது. இந்த மாஸ் வந்து அவருக்கு வந்து சரியாக வரல. ஸோ அது சரியாக வந்திருந்தா, இல்லை அந்த திரைக்கதையில் இன்னும் ஒரு வலுவான விஷயங்கள் இந்த படத்தில் இருந்திருந்தா இந்த எம்புரான் ஒரு நல்ல படமாக வந்திருந்திருக்கலாம். மற்றபடி ஒரு சாதாரண மாஸ் மசாலா படம் தான் வந்திருக்கு. மற்ற மலையாள படத்தை நீங்கள் மனசில் வச்சுட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்காது. இது வந்து இன்னும் ஒரு நல்லா வந்திருக்க வேண்டிய ஒரு படம். மீண்டும் ஒரு அடுத்த விமர்சனத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களுக்காக ராகவ் குமார், தீபிகா அதிர்வுகளுக்காக.